இந்த நாட்டில் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மீறுவதில் முதல் இடத்துல இருக்கிறது பிஜேபி. சரியா? முதல்ல நாங்கள் அமைதியாக பஜனை பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு தான் 1992 மசூதியை போய் இடித்தாங்க. சபரிமலைக்கு 5 ஜட்ஜு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க, பெண்கள் போகலான்னு. இதே பிஜேபிக்காரங்க தான் போகக்கூடாது, போனால் வெட்டு அடி கொன்றுவோம் அப்படின்னாங்க. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். இது முஸ்லீமுக்கு எதிரானதுன்றாங்க. இல்லை, 2 ஐயர்களுக்கும் ஜிஆர் சாமிநாதனுக்கும் நடக்கிற பிரச்சனை இருக்குது. இந்த பக்கம் பிச்சை குருக்கள் ராஜா பட்டர், அந்த பக்கம் ராம ரவிக்குமார் ஜிஆர் சாமிநாதன், இவங்களுக்கு இடையிலான பிரச்சனை லைக் அயோத்தியா பிரச்சனை. தேவையில்லாமல் ஏன் கற்பனைவாதத்தை இது பண்ணுறீங்க? ஒரு விளக்கேற்றுறதுனால என்ன ஆகிட போகுது? நாங்கள் மசூதி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறோமா? அவங்க இருக்கட்டும், அங்கே யாரோ தொல்லை பண்ணுறாங்களா? இல்லை, நம்ம பாட்டுக்கு போய் விளக்கேற்றிட்டு வர போகிறோம். இதில் என்ன பிரச்சனை? சரி, அதில் பாருங்கள், அது என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். 96 வழக்கில் ராமகோபாலன் இந்த மாதிரி மேலே வந்து திருவண்ணாமலை போல் ஒரு மேடை அமைத்து அங்கே கொப்பரை வச்சு கொளுத்துறதுக்கு கட்டுமானத்துக்கு போனதுக்கும் அந்த மசூதியை இடிப்போம்னு நோட்டீஸ் போட்டதுக்கும் ஆதாரம் இருக்குது. 1996 ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பிஜேபியினர் இன்னொரு என்ன ஆர்கியூமெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தர்கா சுற்றி இருக்கிற காம்பவுண்ட் வரைக்கும் தான், மற்றபடி அந்த மலையே முருகனுக்கு சொந்தம். அந்த மலையில் இருக்கிற ஒரு தூணில் விளக்கேற்றதில் என்ன தப்புன்னு கேட்குறாங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். இந்த நாட்டில் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மீறுவதில் முதல் இடத்துல இருக்கிறது பிஜேபி. சரியா? முதல்ல நாங்கள் அமைதியாக பஜனை பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு தான் இந்த தேதியில் வந்து 1992 மசூதியை போய் இடித்தாங்க. அது ஒன்று. சபரிமலைக்கு 5 ஜட்ஜு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க, பெண்கள் போகலான்னு. இதே பிஜேபிக்காரங்க தான் போகக்கூடாது, போனால் வெட்டு அடி கொன்றுவோம் அப்படின்னாங்க. யாரும் பெண்கள் போக கரெக்ட். ஆனால் அங்கே இருக்கிற கேரளா கவர்மெண்ட் அந்த தீர்ப்பை அமல்படுத்த முயற்சி பண்ணாங்க. ஆனால் இங்கே தமிழக அரசு இந்த தீர்ப்பை அமல்படுத்த உள்ள பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், தீர்ப்பை அமல்படுத்த முயற்சி செய்து பிஜேபிக்காரங்க தடுத்த போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொன்னார் அப்படின்னா, இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா, உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தணும் என்று அமித்ஷா சொல்லியிருக்கணும். அமித்ஷா என்ன சொன்னாருன்னா, என்னங்க ஜட்ஜு, அமல்படுத்துகிற மாதிரி தீர்ப்பாக பார்த்து கொடுங்க, நாட்டாமல் தீர்ப்பை மாற்று அப்படின்றத அவர் மொழியில் அவர் சொன்னார். அப்போ உச்சநீதிமன்றம் என்ன செஞ்சுருக்கணும், அப்போ எங்களுக்கு இதான் மதிப்பா, நாங்கள் சிஆர்பிஎஃப் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். சொல்லலை. அப்போது தீர்ப்புகளை இவர்கள் மீறுகிறார்கள். 3 ஒரு எலெக்ஷன் கமிஷனரை எப்படி அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுக்குது, அதை வயலேட் பண்ணி ஒரு சட்டம் போடுறாங்க. வரிசையாக லிஸ்ட்டு இருக்குது இதுக்கு. அப்போது இந்த மாதிரி வயலேஷனை அவங்க ஈடுபடுறாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் செஞ்சது வயலேஷன், நாங்கள் அந்த மரபின்படி தான் வந்து செய்கிறோம். ஒரு பாயிண்ட் இதில் வந்து புரிஞ்சுக்கணும், யாருக்கு இடையில் கேஸ், ஒரு மத மரபு இருக்குது. நாங்கள் இந்த இடத்துல தான் கார்த்திகை தீபம் போடுறோம், இதான் மரபு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, அது என்ன அங்கேயும் போடு அப்படின்றாரு. ஆமாம், அதுவும் ஹெச்ஆர்என்சிக்கு போய் ஏற்றணும்னு முதல்ல சொன்னார். நீ ஏற்றலையா, ரவிக்குமார் போய் ஏற்று. இப்போ நான் என்ன கேட்குறேன், கோயிலில் 6 கால பூஜை அப்படின்றது ஒரு மரபு இருக்குது. நம்ம ஜிஆர் சாமிநாதன் ஏன் 6 கால பூஜை, ஒரு 9 கால பூஜை பண்ணலாமே? இல்லை, அது பிரச்சனை இல்லை. ஆகம விதி எது வேணா இருக்கட்டும், ஜிஆர்எஸ் நினைக்கிறார் 9 காலம் பண்ணலான்னு. அர்ச்சகர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை அது மாதிரிலாம் பண்ண முடியாது, அது தெய்வ குத்தம் ஆகிடும். சரி, ராம ரவிக்குமார் நீங்கள் போங்க 9 கால பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஜிஆர்எஸ். இப்போ பண்ணியிருக்கிறது வந்து அதுதான், நான் சொல்லலை. இப்போ பிச்சை குருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர், அப்புறம் ராஜா பட்டர், அவங்க வந்து அறிக்கை விட்டுருக்குறாங்க, இதெல்லாம் தப்பு. இப்போது கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏற்றலையாம், மறுநாள் சாயங்காலம் 7 மணிக்கு போய் ஏற்றுன்றாரு. மறுநாள் சாயங்காலம் கார்த்திகை தீபம் முடியலன்றாரு அவர் சொல்கிறாரு, இது தோஷம்னு அவங்க அறிக்கை விட்டுருக்குறாங்க. அப்படி செய்ய முடியாது. இப்போது ஒரு கான்ட்ராஸ்ட் ஒன்று சொல்கிறேன் நான். அனைத்து சாதி அர்ச்சகர் நியமனத்தில் வயலூரில் 2 நான் பிராமின் அர்ச்சகர்கள், அதாவது தமிழ்கடவுள் முருகனுக்கு 2 நான் பிராமின் அர்ச்சகர்கள் நியமிக்கப்பட்டாங்க. நியமிக்கப்பட்ட காலத்திலேருந்து அவங்கள உள்ளே விடலை. அது ஒரு பிரச்சனை, போராட்டம் அப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதற்கிடையில் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுடைய சொந்தக்கார பையங்க அவங்க ஒரு பெட்டிஷன் போடுறாங்க, நாங்கள் பாரத்வாஜ கோத்திரம் ஆத்திரேய கோத்திரத்தில் வந்தவங்க, இவங்க நான் பிராமின்ஸு, இவங்கள போட்டிருக்கிறாங்க, நாடு நாசமாக போயிடும், அதனால் இவங்கள டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. ஜிஆர்எஸ் கிட்ட விசாரணைக்கு வருது. அதை வந்து விசாரிக்கிறாரு. அதை விசாரிக்கும் போது நாங்கள் இந்த கோத்திரன்றாங்க, இந்த பையங்க நாங்களும் அந்த கோத்திரம் தான்றாங்க. யார்?
ஆமாம். அப்போ ஜிஆர்எஸ் ஓப்பன் கோர்ட்டில் கேட்குறாரு, நீங்கள் பிராமினான்னு கேட்குறாரு. இல்லை நாங்கள் பிராமின் இல்லை. அப்புறம் எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்குன்னு வக்கீல் வாஞ்சிநாதனை மிரட்டுறாரு. நான் சொன்னது தான்றாரு அவர். இப்போ கேள்வி என்ன, இதுக்கு பதில் என்ன அப்படின்னா, அந்த பார்ப்பன அர்ச்சகர்களுடைய பெற்றோர்கள் நாம் பாரத்வாஜ கோத்திரம் அப்படின்னு பசங்களுக்கு சொல்லியிருக்காங்க. பசங்க அதை நம்பிட்டாங்க. சூத்திர அர்ச்சகர்களுடைய பெற்றோர்களும் நாம் பாரத்வாஜ கோத்திரம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே அவங்கள்ட்டையும் எவிடன்ஸ் கிடையாது, இவங்கள்ட்டையும் எவிடன்ஸ் கிடையாது. ஆனால் நம்ம நீதிபதி ஜிஆர்எஸ் வந்து பிராமண அர்ச்சகர்கள் சொன்னது தான் நம்பத்தக்கது, சூத்திரன் சொல்வது நம்பத்தக்கதல்ல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. இப்போ எவிடன்ஸுன்றது இருக்கு இல்லையா, இப்போது ரவிக்குமார் சொல்கிறத அவர் நம்புறாரு, ராம ரவிக்குமார் சொல்கிறது. ஆனால் தேவஸ்தானம் சொல்கிறத நம்பலை. அப்படியே இருக்கட்டும். இப்போ கேள்வி என்னன்னு கேட்டால், அங்கே அர்ச்சகர்களை ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா, இது ஆகம விதிக்கு முரணானது, அங்கே நான் பிராமின் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இப்போ இங்கே ராஜா பட்டரும் பிச்சை குருக்களும் இது ஆகம விதிக்கு முரணானதுன்றாங்க. அதை பற்றி கவலை இல்லை, ராம ரவிக்குமார் போய் ஏற்றுங்க, சிஏஎஸ்எஃப் நான் அனுப்புகிறேன்றாரு. இப்போ ஒரு மத மரபை நீதிபதி உருவாக்க முடியுமா? சட்டத்தில் இடம் இருக்கா? எங்கேயாவது இருக்குதா? கிடையாது. அப்போ அது இதில் என்ன பாயிண்ட் திரும்ப சொல்கிறேன்னா, இது முஸ்லீமுக்கு எதிரானதுன்றாங்க. இல்லை, 2 ஐயர்களுக்கும் ஜிஆர் சாமிநாதனுக்கும் நடக்கிற பிரச்சனை போகுது. இந்த பக்கம் பிச்சை குருக்கள் ராஜா பட்டர், அந்த பக்கம் ராம ரவிக்குமார் ஜிஆர் சாமிநாதன், இவங்களுக்கு இடையிலான பிரச்சனை. லைக் அயோத்தியா பிரச்சனை. அயோத்தியாவில் அங்கே இருந்த அவர் பேர் லால் தாஸ் அப்படின்னு, அந்த ராம ஜென்ம பூமியினுடைய அர்ச்சகர். அவர் வந்து கங்கா ஜமுனி கல்ச்சர்னு சொல்கிறது, சிங்க்ரட்டிக் கல்ச்சர். அவர் வந்து அந்த பாபர் மசூதி வாசலில் இருக்கிற ராம் சபுத்ராவில் பூஜை பண்ணிட்டு நைட்டு மசூதிக்குள்ளே தான் போய் தூங்குவார். அவரும் மௌல்வியும் ஃப்ரெண்ட்ஸு. அவருடைய கருத்து என்னென்னா, நீங்கள் அனாவசியமாக இந்த ஊரில் பிரச்சனையை பண்ணுறீங்க, கோயில் கட்டணும், அதை இடிக்க வேண்டியதில்லை, நாங்கள் சுமூகமாக பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால அவரை போட்டு தள்ளிடுறாங்க. முதல்ல அவரை டிஸ்மிஸ் பண்ணுறாரு கல்யாண் சிங், அடுத்தது சுட்டு கொல்லப்படுகிறார் அவர். அதனால் என்னுடைய கவலை, ராஜா பட்டரும் பிச்சை குருக்களும் உயிரோடு இருக்கணுமே அப்படின்றது தான் இப்போ என்னுடைய கவலை. என்ன, இப்போ பிரச்சனை வந்து முஸ்லீம் இல்லை. இப்போ இது அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட் இல்லை, எதுனா அவசியம். இது அயோத்தியாவில் நடந்திருக்கு. அயோத்தியாவில் லால் தாஸ் சுட்டு கொல்லப்பட்டாரா? இதுதான் அவங்க பிரச்சனைன்றாங்க பிஜேபியினர். தேவையில்லாமல் ஏன் கற்பனைவாதத்தை இது பண்ணுறீங்க? ஒரு விளக்கேற்றுறதுனால என்ன ஆகிட போகுது? நாங்கள் மசூதி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறோமா? அவங்க இருக்கட்டும், அங்கே யாரோ தொல்லை பண்ணுறாங்களா? இல்லை, நம்ம பாட்டுக்கு போய் விளக்கேற்றிட்டு வர போகிறோம். இதில் என்ன பிரச்சனை? அதில் பாருங்கள், அதில் என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். இப்போ அந்த இடம், அந்த ஹில் டாப் மலை உச்சி தர்காவுக்கு சொந்தம் அப்படின்றது. உச்சின்னா எவ்வளோ தூரம், எல்லை என்ன அப்படின்னா அது டிஃபைன் பண்ணல இது வரைக்கும். 1921 ஜஸ்டிஸ் இளங்கோவன் முன்னால் ஒரு வழக்கு வருது. தேவஸ்தானம் தர்கா 2 பேரும் வராங்க. 2 பேருமே என்ன சொல்கிறாங்க, ஒரு சர்வேயர் வச்சு அளந்து டிமார்க்கெட் பண்ணி கொடுங்க. இது வரைக்கும் அது நடக்கலை அந்த காரியம். அதுக்கு திமுக சதியெல்லாம் காரணம் இல்லை, இத்தனை நாளாகவே அது நடக்கலை. இப்போ அது வந்து அந்த வளாகத்துக்குள்ளே தான் இருக்குது. ஜிஆர்எஸ் வந்து ஒரு புது வியாக்கியானம் அந்த தீர்ப்பில் சொல்கிறாரு. வழக்கு விசாரணையின் போது அவர் வந்து என்ன கேட்குறாரு, தர்காவுக்கு காம்பவுண்ட் இருக்கான்னு கேட்குறாரு. ஆமாம், காம்பவுண்ட் இருக்குது. அப்போ ரைட்டு, காம்பவுண்டுக்கு வெளியே தானே இருக்குது தூணு, அப்போ உங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்றாரு. இப்போ வீட்டுக்கு காம்பவுண்ட் இருக்குன்னாக்கா காம்பவுண்டுக்கு வெளியே நமக்கு சொத்து இருக்கக்கூடாது அப்படின்னு இவர் வந்து கற்பனையாக சொல்கிறாரு. தீர்ப்பு வந்து அப்படி இல்லை. ஓகே, இப்போ இவர்கள் சொல்லக்கூடிய அந்த தூண், சொக்கால்டு விளக்கு தூண் என்ற சர்வேக்கல், தீபத்தூண் என்ற சர்வேக்கல், அதுக்கு போகணும்னா 2 வழி தான் இருக்குது. ஒன்று ஹெலிகாப்டர்லேருந்து பாராசூட்டில் குதிக்கலாம், இன்னொன்று தர்காவுக்கு சொந்தமான இடம் வழியாக போகணும். இப்போ தர்காவுக்கு சொந்தமான இடம் வழியாக போகணும் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. அது வழியாக போங்க அப்படின்னு ஒரு நீதிமன்றம் உத்தரவிட முடியுமா? அதுக்கு அவர் சம்மதம் தரணும். உண்டா இல்லையா? ஃபார் எனி ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, ஃபார் எனி. இப்போது நீங்கள் எப்படி சுற்றி வந்தீங்க, இங்கே ஒரு இது இருக்குது, இதை இடிச்சுட்டா இப்படி குறுக்க போயிடலாம். அந்த வீட்டுக்காரரை கேட்காம இடிச்சுட்டு அப்படியே போயிடலாமா? இல்லை ஏறி குதிச்சு போகலாமா? ஒருவேளை அந்த வீட்டுக்காரர் எதிர்க்கலைன்னா அது கேள்வி. எதிர்க்கலாம், எதிர்க்காமலும் இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய கன்சென்ட் வேணும். அவங்க கன்சென்ட் இல்லைன்னா அது வயலேஷன். அந்த வயலேஷனை நீதிபதியும் செய்ய முடியாது, மாநில அரசும் செய்ய முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் அமல்படுத்த சொல்லிட்டீங்கன்னாக்கா, ஒருவேளை இதெல்லாமே சட்டப்படியானது, 100% சட்டப்படியானதுன்னு வச்சுக்குவோம், அதை அமல்படுத்துறதுக்கு கூட தர்காவை கூப்பிட்டு ஒரு பீஸ் மீட்டிங் நடத்தி இதை நீங்கள் அனுமதிங்க, இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்சென்ட் கொடுக்கணும்.
கொடுக்கல அப்படின்னா அகைன் இட்ஸ் அ லீகல் கேஸ். இல்லை இப்போ வரைக்கும் தர்கா நிர்வாகம் விளக்கு ஏற்ற வேணானோ இல்லை எதிர்ப்பு தெரிவிச்சோ இதுக்கு ஜிஆர்எஸ் ஆர்டருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சோ எந்த இதுவுமே சொல்லவே இல்லையே. இல்லை இப்போ பிரச்சனை தர்கா இதுக்குள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை. பிஜேபி இப்போ இதுதான் அவங்க தமிழக அரசு தேவையில்ல மதக்கலவரங்கிறது அதை தானே மீன் பண்ணுறாங்கன்னு தானே பிஜேபி. இல்லை தமிழக அரசு என்ன சொல்லுதுன்னா இந்த பக்கம் இந்து முன்னணி பிஜேபி, அந்த பக்கம் முஸ்லீம்ஸ், நடுவில் தமிழக அரசு நிற்குது. தமிழக அரசு மட்டும் இல்லை, செக்யூலர் பார்ட்டிஸ் வந்து நிற்கிறாங்க. பிஜேபி என்ன சொல்லுது, நீங்கள் நகர்ந்துங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுது. நடுவில் ஏன் நிற்கிறோம்னா சட்டத்தின் முஸ்லீமுக்கு சாதகம் செய்யறதுக்கு இல்லை, ரூல் ஆஃப் லா வேணும் என்பதற்காக நிற்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு ஆர்குமெண்ட் சொல்கிறாங்க, இந்த தீர்ப்பு இந்துக்களுக்கு தானே ஆதரவானது, இந்துக்களுக்கு ஆதரவான தீர்ப்பை மகாஜனங்களே இந்து அறநிலையத்துறையே எதிர்க்கிறது, இது எந்த ஊரில் நடக்கும், இதிலிருந்தே தெரியவில்லையா இது இந்து விரோத ஆட்சி. இப்போ வந்துங்க இது நான் இருக்கிற வீடு வாடகை வீடு தான், சொந்த வீடுன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் முஸ்லீம் இருக்கார் அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு இந்து முன்னணியிலேருந்து வராங்க, ஓ நீங்கள் இந்து அவர் வந்து முஸ்லீம், ஒரு 4 அடி இடித்து அந்த பக்கம் இடத்த வந்து நான் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்றாங்க. இல்லை எனக்கு வேணாம் அப்படின்றேன். இந்துவுக்கு நிலம் கொடுக்குறேன்ற, நீ என்ன வேணான்ற, இல்லைங்க அது அயோக்கியத்தனம், இதுதான் என்னோடய இடம், அது அவருடைய இடம், எனக்கு செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னு நான் சொன்னாக்க நீ வந்து இந்து விரோதி அப்படின்னு இப்போ அவங்க சொல்கிறாங்க. ஸ்டேட் என்ன சொல்லுதுன்னா அது அவங்களுடைய ரைட்ஃபுல் ஏரியா, இதுதான் நம்முடைய தேவஸ்தானத்துக்குரிய ஏரியா, இதை தேவஸ்தானம் ஏற்றுக்கொள்ளவில்லை, இல்லீகலாக அதை வந்து ஆக்கிரமிப்பதை தேவஸ்தானம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த இடத்துல பிஜேபியினர் இன்னொரு என்ன ஆர்கியூமெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த தர்காவை சுற்றி இருக்கிற காம்பவுண்ட் வரைக்கும் தான், மற்றபடி அந்த மலையே முருகனுக்கு சொந்தம், அந்த மலையில் இருக்கிற ஒரு தூணில் விளக்கேற்றதில் என்ன தப்புன்னு கேட்குறாங்க. மலையே முருகனுக்கு சொந்தம்ன்றது பிரைவேட் கவுன்சில் தீர்ப்பில் இருக்குன்னு அவங்க திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. மலையே ஒருபடி மேலே போய் கொன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கு. ஆமாம், அதெல்லாம் இந்த ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்காரு. அது இன்னும் பெரிய காமெடி, அது முழுநிலை நகைச்சுவை சித்திரம், அது தனியாக பேசுவோம். அதாவது மலை சொந்தம் அப்படின்னு சொல்கிற அந்த தீர்ப்பில் கீழமை நீதிமன்றத்தில் ராமையர் கொடுத்த தீர்ப்பில் இருந்து பிரைவேட் கவுன்சில் தீர்ப்பு வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா எது போக அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே இருக்கக்கூடிய தர்கா, நெல்லித்தோப்பு உள்ளிட்ட மலை உச்சி, ஆமாம் மலை உச்சி அந்த பாதை, அதுவும் பட்டா நிலங்கள், ஹில்லில் இருக்கக்கூடிய பட்டா நிலங்கள், அதெல்லாம் போக மிச்சமுள்ள புறம்போக்கு என்று அழைக்கப்படுகின்ற அன்னைக்கு பிரிட்டிஷ் அரசால் சொல்லப்பட்ட அந்த இடத்தின் மீது தேவஸ்தானத்துக்கு உரிமை இருக்குது அப்படின்றதான் அதில் சொல்லியிருக்குது. அது போக அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ அதை எப்படி வியாக்கியானப்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா அண்ணாமலையெல்லாம் தேவஸ்தானம் அவங்களுக்கு நிலம் கொடுத்துட்ட மாதிரி சொல்கிறாங்க, யார் தர்காவுக்கு வழங்கப்பட்ட மாதிரி. அப்படி கிடையாது, அது ஒரு ஹிஸ்ட்ரி. அந்த ஹிஸ்ட்ரியில் வந்து இந்து மன்னர்களே தர்காவுக்கு கொடுத்துருக்குறாங்க, இது இஸ்லாமிய மன்னர்கள் கோயிலுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் இந்திய வரலாறில் வந்து பல இடங்களில் இருக்குது. இந்து மன்னர்களே இந்து கோயில்களை கொள்ளையடிச்சிருக்காங்க. சரியா? சிருங்கேரி மடத்தை கொள்ளையடித்தது திப்பு சுல்தான் இல்லை, மராத்தியர்கள் தான் கொள்ளையடித்தாங்க. திப்பு சுல்தானை கொலை பண்ணுறதுக்கு மராத்தியர்களும் நிஜாமும் சேர்ந்துக்கிட்டாங்க. இது மாதிரி பலது வரலாற்றில் இருக்குது. இந்து முஸ்லீம் அப்படின்னு வரலாறு இல்லை, ஆனால் அப்படி ஒரு வரலாறு அவங்க கட்டமைக்க விரும்புகிறாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்றது மலையே சொந்தம் அப்படின்றது வந்து ஒரு ஃபெய்த் அடிப்படையில் உள்ளது. ரெண்டாவது அதில் இந்த மாதிரி இவர்களுக்கு உள்ளது போக அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்குது. அதனால் அப்படி இவர்கள் கிளைம் பண்ண முடியாது. திரும்ப இதில் 2 பாயிண்ட் இருக்குது. இடம் பற்றிய உரிமை அப்படின்றது ஒரு ஆர்குமெண்ட், மரபு சமய மரபு அப்படின்றது வேறொரு ஆர்குமெண்ட். இது சமய மரபு இல்லை என்பதற்கு இவர்கள்ட்ட பதில் இல்லை. இப்போ அர்ச்சகராக கூடாதுன்னு சொல்லிட்டு பிஜேபி இந்து முன்னணியும் தாங்க மூச்சை பிடிச்சிட்டு போகிறாங்க. அது எதுக்காக சொல்கிறாங்க? ஆகம விதி. இப்போ இந்த ஆகம விதின்னு சொன்னால் ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க? இப்போது அந்த ஆகம விதி சாதி பாகுபாட்டை ஊக்குவிக்கிறது, தீண்டாமையை அட்வொகேட் பண்ணுது என்ற ஒரு காரணத்துக்காக தான் அதை வந்து எதிர்க்கிறோம். அது கூடாதுங்க, அது என்ன விதியாக இருந்தாலும். சபரிமலை தீர்ப்பு அதுதான், புனிதம் தீட்டு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறது எல்லாமே தீண்டாமை குற்றம்னு சொல்லுது சபரிமலை தீர்ப்பு. அதனால நம்ம அதை சொல்கிறோம். இப்போ இங்கே வந்து ஆகம விதின்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது, இங்கேயும் கொளுத்து அப்படின்னு சொன்னாக்கா அப்போது கோயில் மரபு இவை பற்றி யாருக்கு மரியாதை இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். யாருக்கு மரியாதை இல்லை? இப்போ தீக்காகாரங்க யாரும் அது மாதிரி மீறி எல்லாம் ஒன்றும் பண்ணல. கோர்ட்டில் போய் அதனுடைய நியாயத்தை சொல்லி வாதாடுறோம். இவங்க வயலேட் பண்ணு அப்படின்றாங்க. அதனால தான் இவங்க பேசுவது இந்து மத நம்பிக்கை சார்ந்ததல்ல, இது ஒரு பாலிடிக்ஸ். ஓகே,
இவருடைய அரசியல் நோக்கம். இல்ல திமுகவுக்கு மட்டும் அரசியல் உள்நோக்கம் இல்லைன்றீங்களா? இப்போ இந்த விவகாரத்துல இந்த அரசுக்கு உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு போறாங்க, அங்கேயும் இவங்களுக்கு எதிராக தீர்ப்பு வருது. உச்சநீதிமன்றம் போறாங்க, பிஜேபி சொல்றாங்க, அங்கேயும் இவங்களுக்கு எதிராக தீர்ப்பு வரும். அப்போ இவங்க மைனாரிட்டி வாக்கு வங்கி, தேர்தல் நெருங்கிருச்சு, விஜய் ஒரு பக்கம் வாக்கு பிரிக்க போறாரு, அதுக்கு பயந்துகிட்டு சிறுபான்மையினரை வந்து இதை அப்பீஸ்மெண்ட் பண்றதுக்காக வந்து இந்த டிராமாவை பண்ணிட்டு இருக்காங்க. இது விஜய் வருவதற்கு முன்னாலேயே திமுக வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், விஜய் வருவதற்கு முன்னாலேயே காங்கிரஸ் வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், அப்படி தான் பிஜேபி சொல்லிட்டு இருக்குது. விஜய் முந்தா நாள் தான் வந்திருக்காரு, அதுக்கு முன்னால இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்ல அவர் ஒரு வாக்கை உடைக்க போறாரு, அதையும் தேக்கி வைக்கிறதுக்காக. அப்படி ஆனா இன்னும் இந்த நாட்டில் மைனாரிட்டி தான் ஜெயிச்சாக்க ஆட்சி அமைப்பாங்கன்னு வரல, மெஜாரிட்டி ஜெயிச்சாதான் ஆட்சி அமைக்கணும். அப்போ ஜெயிக்கிறது தான் நோக்கம்னு ஒரு கட்சிக்கு எடப்பாடி மாதிரி இருந்தாக்க மெஜாரிட்டிக்கு தான் அவங்க பேசுவாங்க, மெஜாரிட்டிக்கு தான் பேசுவாங்க. இப்போ எடப்பாடி கூட இப்படி பேசலாம்ல, புரட்சி தலைவியே சொல்லிட்டாங்க அப்படின்னு, அவர் ஏன் மாற்றி பேசுறாரு இல்லையா? ஜெயிப்பது தான் நோக்கம்னா அப்படி பேசலாம். இவங்களுக்கு அந்த பாலிடிக்ஸ் தான் நோக்கம். திமுகவுக்கு அரசியல் இருக்காம இருக்கு, அது வந்து சமூக நீதி அரசியல், செக்யூலரிசம் அவங்களுடைய அரசியல். செக்யூலரிசம் கிடையாது, இது செக்யூலரிசம், இது தப்பு, போலி மதச்சார்பின்மை, இது இந்து நாடு, இதெல்லாம் வந்து இவங்களுடைய கருத்து. அந்த அடிப்படையில இருந்து தான் இதை பார்க்குறாங்க. இல்லை அவங்க நீதிபதிகள், இரு நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, செக்யூலரிசம் மதச்சார்பின்மைங்கிறது ஒருத்தருக்கு ஒரு வழிபாட்டுக்குள்ள மட்டும்தான் நீங்க வைப்பீங்களா? ஒருத்தர் வழிபட்டா அது மத நல்லிணக்கமா? ரெண்டு பேரும் இணக்கமா இருக்கிறது தானே மத நல்லிணக்கம். ஜெயச்சந்திரனும் கே ராமகிருஷ்ணன் சொல்றாங்கல்ல. இல்ல இப்போ ரெண்டு பேருன்றது யாரு? இப்போ தர்கா தான் சீனுக்கே வரலையே. இல்ல பிரச்சனை மேல போய் இவங்க ஏதாவது பண்ணுவாங்க, மத கலவரம் வரும், இந்து இஸ்லாம் பிரச்சனை உருவாகும் தானே அரசுடைய ஆர்குமெண்ட். அது வந்து லா அண்ட் ஆர்டர் தொடர்பான பிரச்சனை, அது மெயின் ஆர்குமெண்ட் இல்லை. மெயின் ஆர்குமெண்ட் இது மத சம்பிரதாயம் அல்ல. நீங்க பொலிட்டிக்கல் மோட்டிவுக்காக அங்கேயும் கொளுத்துன்றீங்க, ஒரு எல்லக்கல்லு மேல இதுதான் தீபத்தூணு இங்கேயும் கொளுத்துன்றீங்க. இப்போ இங்க பாருங்க, நான் சமூகத்தில் சொல்றேன், பிஜேபி விட்டுருவோம், வேணாம் பாவம் விட்டுருவோம். ஊரில் வந்து ஒரு லேண்டை ஆக்கிரமிக்கிறதுக்கு ஒரு ரவுடி விரும்பினாக்க என்ன, அதில் ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, எதனா ஒரு மரம் இருக்குன்னா அதில் ஒரு மஞ்சள் துணியை சுற்றிட்டு உட்கார்றது, ஒரு கல். இப்போ சென்னையில் இல்லாததா பிளாட்ஃபார்ம் கோயில் இருக்கு இல்லையா, ஆக்கிரமிச்சா அதை போய் ரோடு அகலப்படுத்தணும்னா தகராறுக்கு வருவாங்க. அதுக்கு முன்னால் ஒரு உண்டியலை வச்சு அது மாதிரி பண்ணுவாங்க. முன்னே நம்ம நாவலர் நெடுஞ்செழியன் ஒரு அமைச்சர் இருந்தார், திமுகவில் இருந்துட்டு அதிமுக போயிட்டார். அவர் மேடை பேச்சில் சொல்லுவார், நல்ல வேளை வெள்ளைக்காரன் மயில்கல்லுக்கும் பர்லாங்கல்லுக்கும் மஞ்சள் பெயிண்ட் அடித்து கருப்பில் நம்பர் போட்டு எழுதுனான், இல்லைன்னா நம்ம ஆளுங்க அதில் ஒரு மஞ்சள் துணியை சுற்றி மயிலேஸ்வரர் ஃபர்லாங்கேஸ்வரர்னு ஆக்கியிருப்பாங்க அப்படின்னு அவர் பேசுவார். அதை பின்னால் சினிமாவில் ஜோக்கவும் ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுபோல் இவர்கள் ஒரு எல்லைக்கல்லை தீபத்தூண் என்றும் அதை வச்சு வந்து ஒரு சீனை உருவாக்குறதுக்கு பொலிட்டிக்கல் மோட்டிவ்காக இதை பண்ணுறாங்க. முக்கியமாக, மிக முக்கியமாக ஆதாரமான ஆர்குமெண்ட் வந்து இது மத சம்பிரதாயம் அல்ல. முதல்ல என்ன ஆர்கியூ பண்ணார் சுப்பிரமணியம், இது மோட்ச தீபம், இதுவே தப்பு, இதை நிறுத்திட்டு அங்கே போனோம்னாரு. அது ஒர்க் அவுட் ஆகலை, அது பெஞ்ச் வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு. இப்போ சாமிநாதன் எங்கே வந்துட்டாருன்னா, சரி அதையும் கொளுத்து இதையும் கொளுத்துவோம், மொத்தத்தில் ஊரை கொளுத்துவோன்றது வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சில் வந்திருக்கிறாங்க. அதற்கு தேவஸ்தானம் உடன்படவில்லை. அதனால் யாரை கன்வின்ஸ் பண்ணணும்னா பாயை கன்வின்ஸ் பண்ண வேண்டாம். ராஜா பட்டரையும் பிச்சை குருக்களையும் ஆகம விதிப்படி அங்கே கொளுத்துறது தான் கரெக்டு அப்படின்னு வந்து அவங்க ப்ரூவ் பண்ணணும். அல்லது ஒரு சன் டிவி விவாதத்தில் ஒரு வலதுசாரி ஒருத்தர் சொன்னது போல், அது தீபத்தூண், அதில் 2 லிட்டரு 3 லிட்டர் வரைக்கும் எண்ணெய் நிற்கும்னாரு. 3 லிட்டர் எண்ணெய் அதில் கொஞ்சம் ஊற்றி காட்ட சொல்லுங்க. அது வந்து அது நீங்கள் தீபத்தூண் இல்லைன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அது வந்து தியோடலைட் ஸ்டோன். அது எப்படி அப்படி சொல்றீங்க? இவங்க என்ன சொல்றாங்கன்னா 100 வருஷம் கொளுத்துல, 100 வருஷம் கொளுத்துலன்றதுக்கான ஆதாரம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி கொளுத்துனாங்கன்றதுக்கு ஆதாரம் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்கல்ல. எதுக்கு முன்னால கொளுத்துனதுக்கு ஆதாரம்? 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தீபம் ஏறிட்டு இது வந்து நாயக்கர் கால கல்வெட்டு, இங்க தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாயக்கர் காலத்துக்கு முன்பு இருந்தே அங்க வந்து தீபம் ஏற்றப்படுகிறது என்று போஸ் அவர்கள் எழுதிய திருப்பரங்குன்ற நூல் மற்றும் இன்னொரு ஆய்வு நூல், இது ரெண்டும் அதை சொல்லுது. இதை பற்றி எந்த ஆய்வு நூலும் இல்லை, எந்த ரெக்கார்டும் இல்லை. ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க, செகண்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னால் வரைக்கும் ஏற்றிட்டு இருந்தாங்க, பாதுகாப்பு காரணம் கருதி அப்போ நிறுத்தப்பட்டது. அதுக்கு என்ன ரெக்கார்டு? முன்னால் ஏற்றுனதுக்கு ரெக்கார்டு இருக்கா? வேண்டாம். வெள்ளைக்காரன் பாதுகாப்பு காரணம் கருதி நிறுத்திட்டாக்க ஒரு 4 வரியிலையாவது உத்தரவு போட்டிருப்பான். அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? எதுவும் கிடையாது. இப்போ அங்கே தூண் மட்டும்தான் இருக்குது. அது நீங்கள் தீபத்தூண் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லைங்க, அது வந்து ஜியலாஜிக்கல் சர்வேக்காக நிறுத்தப்பட்ட ஒரு எல்லைக்கல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது எதுன்னு கண்டுபிடிக்கணும். எல்லைக்கல்ன்றது 1803 தாமஸ் மவுண்ட்ல தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க ஆரம்பிக்கிறாங்க.
அது எதுக்குன்னா சர்வேக்காக. அதுக்கு முன்னால் நம்ம ஊரில் சர்வே எல்லாம் வந்து கிடையாது, வெள்ளைக்காரன் வந்து தான் அதை அறிமுகப்படுத்துகிறான். அப்போ அங்கே ஊட்டியில், நீலகிரியில், ஏலகிரியில், ஏற்காட்டில், இன்னும் வெஸ்டர்ன் காட்ஸில் எல்லா இடத்துலையும் கல் இருக்குது. தரையில் இங்கேன்னாக்கா கல் சும்மா அடித்து ஊனிடலாம், நம்ம பிளாட் போட்டு வைக்கிறது. கல் பாறை மேலே அதை செய்ய முடியாது. அதனால் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைத்து அது மேலே கல் வைக்கணும். ஒவ்வொரு அந்த கல்லோட உயரம் வந்து வேறுபடும். எதுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு அந்த கருவியை வைத்து பார்க்கும்போது தடை இல்லாமல் பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கல். இதுக்கு பக்கத்துலேயே உடைந்து போன ஒரு கல் உடைந்த ஒரு பீடம் இருக்குது. அந்த பீடத்தில் கீழே சர்வேக்கான மார்க்கிங் ஒரு ரவுண்டும் புள்ளியும் இருக்குது. இதை வந்து இந்த பிரச்சனைக்காக ஆர்டிஓ வந்து நேராக விசாரித்து அதை பார்த்து இது வந்து சர்வே கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு போயிட்டாங்க. அது பக்கத்துலேயே இருக்குது இன்னொரு எவிடன்ஸு. இது இந்த தூண் வந்து அது மாதிரி தூண் வெஸ்டர்ன் காட்ஸில் இது மாதிரி ஏகப்பட்ட தூண் இருக்குது. உண்டா இல்லையா, இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தேடி எடுத்தாக்க கிடைக்கும். நேராக போய் இது மாதிரி கல் தூண் இருக்கா இல்லையான்னு பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கு மேலே அந்த அவங்க சொன்ன மாதிரி 3 லிட்டர் எண்ணெய் அது தாங்கும் அப்படின்னா 3 லிட்டரை ஊற்றி காட்டுங்க, அப்போ கூட ஊற்றுக்கலாம். 3 லிட்டர் எண்ணெய் தாங்குற அளவுக்கு அது இருக்குன்னாக்க அது வந்து அந்த தியோடலைட் கருவியை சீட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு அது குழிவாக இருக்கிறது என்பதற்கு மேல் அதில் வந்து எந்த சரக்கும் கிடையாது என்பதுதான் உண்மை. அது இப்போ எல்லாரும் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கெங்கே இருக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இதில் ஒரு பாயிண்ட் வந்து புரிஞ்சுக்கணும். நான் இந்த தீபத்தூண் அப்படின்னு எந்த ஆவணத்துலேயும் இல்லைன்னு சொல்கிறேன். பிஜேபியினுடைய ஆர்குமெண்ட் முறை என்னன்னு கேட்டால், ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா மறுத்து அதை எவிடன்ஸோடு நீங்கள் மறுத்துட்டாக்கா அதை முடிவுக்கு கொண்டு போக மாட்டாங்க, இன்னொன்றுக்கு போவாங்க. ப்ரைவேட் கவுன்சில் இருக்குன்னு நீங்கள் இல்லைன்ட்டேன், அப்போ அதோட முடிச்சுக்கணும் தானே. சரி, அதுக்கு முன்னால் ஏற்றுனாங்கன்றீங்க. 96லேயே இல்லைன்னு சொல்கிறேன். 96 வழக்கில் ராமகோபாலன் இந்த மாதிரி மேலே வந்து திருவண்ணாமலை போல் ஒரு மேடை அமைத்து அங்கே கொப்பரை வச்சு கொளுத்துறதுக்கு கட்டுமானத்துக்கு போனதுக்கும் அந்த மசூதியை இடிப்போம்னு நோட்டீஸ் போட்டதுக்கும் ஆதாரம் இருக்குது. 1996 ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது அந்த டாக்குமெண்ட். இந்து முன்னணியிலிருந்தே வெளியே வந்த ஒருத்தர் தான் அந்த கேஸை வந்து போட்டிருக்காரு. அப்போ தூண் இருக்குது அப்படின்னாக்கா ராமகோபாலன் தான் இந்து முன்னணிக்கு ஆரம்ப தலைவர். ஆமாம், அவருக்கு ராமகோபாலனுக்கு இல்லாத அறிவு ரவிக்குமாருக்கு வந்துருச்சான்னு எனக்கு தெரியல. ராமகோபாலன் கொப்பரை வைக்கிறதுக்கு மேடை அமைக்கணும்னு போகிறாரு, மசூதியை இடிப்பேன்னு நோட்டீஸ் போடுறாரு. இவங்க வந்து எங்களுக்கு மசூதி இடிக்கிறதெல்லாம் நோக்கம் இல்லை, இங்கே ஏற்கனவே தூண் இருக்குன்றாங்க. தூண் இருக்குன்னா எதுக்கு ராமகோபாலன் அது மேடை அமைச்சு நான் கொப்பரை வைக்கிறேன்றாரு. அப்போ இது வந்து ஒரு ஃப்ராட். இன்னொன்று காமன் சென்ஸ். அது மகர ஜோதியாக இருக்கட்டும் அல்லது திருவண்ணாமலை ஜோதியாக இருக்கட்டும், அவ்வளவு உயரத்துலேருந்து தெரியணும்னா பெரிய மேடை ஒரு ட்ரம்மில் கொண்டு போவாங்க, அவ்வளோ பெருசு கொளுத்துனா தான் தெரியும், அது தெரியும். இது ஒரு தூண், இதில் கொளுத்துனா மெழுகுவத்தி மாதிரி இருக்கும் வெளியே இருந்து பார்த்தாங்க. அதெல்லாம் ஓகே, நீங்க ஏத்துனுங்கறதா இது. அது சின்னதா தெரியுது, பெருசா தெரியுது, அதெல்லாம் விஷயம் இல்ல. நோ ரீசன், நோ எவிடன்ஸ், இது எங்கள் நம்பிக்கை. அப்போ எதுவுமே கிடையாது, நாங்க சொல்றதை செய்யணும் என்பதுதான் இதுதான். தவிர இதுல வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு எந்த லாஜிக்கும் வேணாம், எவிடன்ஸும் வேணாம், நியாயமும் வேணாம். நாங்கள் தான் மெஜாரிட்டி, நாங்கள் சொல்கிறது தான் நியாயம் அப்படின்றத நோக்கி மக்களுடைய சிந்தனையை இவர்கள் தள்ளி செல்கிறார்கள். நம்பர் 1. நம்பர் 2, நேற்று தமிழிந்துலெல்லாம் வந்து 2 நாள் செய்தி வந்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் அங்கே தீபம் ஏற்றப்படவில்லை. பச்சை பொய். எங்கே வழக்கமாக தீபம் ஏற்றுறாங்களோ அங்கே ஏற்றிட்டு இருக்கிறாங்க. உயர்நீதிமன்ற உத்தரவு இல்லீகல், இது வேற, இது ஒரு புது மேட்ரு. இது அதை தான் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது. அப்போ தலைப்பு இப்படி போடும்போது இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமே, மக்களுக்கு அவன் அன்றாட பிழைப்பு பார்க்குறது தான் கஷ்டம். அப்போ அது எப்படி ஆகும்னாக்க, என்னப்பா ஒரு கோர்ட் ஆர்டர் கொடுத்து இது கூட உரிமை இல்லையா நமக்கு? இந்த லியோனி ஜோக் ஒன்று இருக்குது. பஸ்ஸில் எல்லாம் உட்காந்துருந்தாங்க, பஸ்ஸு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்குது, டிரைவரும் கண்டக்டரும் கீழே டீ குடிச்சிட்டு தம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தவங்க வந்து அக்காவுக்கும் அண்ணனுக்கும் சண்டையாமில்ல, அவங்க வீட்டுக்கு போகாதாமில்ல அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்களாம். பின்னால் உட்காந்துருக்கிறவருக்கு போகாதாமில்ல அப்படின்றது மட்டும் காதில் விழுந்துருக்கு. இந்த பஸ்ஸு போகாதாமில்ல, இந்த பஸ்ஸு போகாதாமில்லன்னு சொல்லி பஸ்ஸே கீழே இறங்கி போயிட்டாங்க. தேனி போகாதாமில்லன்னு. ஏன் இறங்குறீங்கன்னு வந்து கண்டக்டர் வந்து கேட்டால் இது பஸ்ஸு போகாதாமில்ல அப்படின்ற மாதிரி
மக்கள் வந்து என்ன பயத்த முடியாதா, இந்துக்கே அது உரிமை இல்லையா, எந்த விவரமும் தேவையில்லாமல் இப்படி ஒரு பிரச்சாரத்தை பண்ணி தான் வடக்கே உள்ள மக்களை மண்டையை கழுவி பாபர் மசூதி பிரச்சனையை வச்சு ஆட்சியை பிடிச்சாங்க. இப்போ தமிழ்நாட்டில் அதனால தான் எச் ராஜா கரெக்டாக உண்மையை சொல்லியிருக்காரு. இல்லை, இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீதிமன்ற உத்தரவை நீங்கள் அமல்படுத்தலை, 2 முறை அமல்படுத்தலை, அதுக்கு நீங்கள் கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணி ஆகணுங்கிறது ஒன்று. அந்த கான்சிக்வன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 356 கோட் பண்ணுறாங்க. நீதிமன்ற உத்தரவு மீறினா என்ன நடக்கும்ன்றது நீங்கள் பார்க்க போகிறீங்கன்றாங்க. இல்லை பண்ணிட முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. அதாவது இது 356 எல்லாம் இதில் அமல்படுத்த முடியாது. ஆனால் இவங்க எதை வேணால் செய்யலாம் அப்படின்னாக்கா, இப்போ கவர்னர் ரவி ஒன்று சொன்னார்ல முன்ன, நான் ஒன்றுமே பதில் சொல்லலைன்னாக்கா இல்லைன்னு அர்த்தம், ரிஜெக்ட் செய்யப்பட்டது. ஆமாம். இப்போ பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, முதல்ல பர்திவாலா தீர்ப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒன்றா நீ வந்து சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பணும், இல்லை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். சட்டமன்றத்துக்கு அனுப்பி அவங்க நிறைவேற்றி திரும்ப அனுப்பின பிறகு மறுபடியும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது, ஒப்புதல் தான் கொடுக்கணும். இப்போ அனுப்பலான்னு சொல்லியிருக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் சட்ட ரீதியான கேள்விகளுக்கு சுப்ரீம் கோர்ட்டை கன்சல்ட் பண்ணணுமா, கன்சல்ட் பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு சட்டம் நிறைவேற்றி அனுப்புனா ஆளுநர் இது மாதிரி ஒன்று பண்ணுவார், அப்புறம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவார், குடியரசுத் தலைவர் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, அப்புறம் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம் இல்லையா. இப்போ 356 வேண்டியதில்லை, இப்போ தேவைப்படலை. ஓகே, 356 அமலில் இருக்குது, என்ன வேணால் செய்யலாம், மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்பதை நோக்கி இவர்கள் தள்ளி செல்லுகிறார்கள் இல்லையா. மெட்ரோ ரயில் தமிழ்நாட்டில் இருக்குது, கோயம்புத்தூரில். இங்கே ரயில் விடலாமா வேணாமான்றத 25% காசு கொடுக்குறவன் தீர்மானிக்கிறான்ற நியாயம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இது. அதனால் இது 356 போக வேண்டியதில்லை. 356ன்னு அவங்க சொல்லும்போது நாம் என்ன புரிந்து கொள்ளணும்னா, இது மு.க. ஸ்டாலின் பிரச்சனை இல்லை, தமிழக மக்களை எவ்வளோ சீப்பாக கருதுறாங்க. இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஆள் கூட இவங்களை சப்போர்ட் பண்ணல. நேற்று பூரா கையெடுத்து கும்பிட்டு கடையை மூடுங்கன்னு கேட்டு பார்த்தாங்க, ஒரு ஆள் கூட கடையை மூடலை இல்லையா. அந்த மக்கள் இந்த பிரச்சனை வந்து அந்த மக்களுக்கு இல்லை, அவங்களுக்கு இது இஷ்யூவே. ஆனால் இன்னொரு தரப்பில் விளக்கு தானே ஏற்றிட்டு போட்டுமேங்கிற குரலையும் நம்ம கேட்குறோம்ல, அதே அந்த வீடியோக்களையும் பார்க்குறோம். அது தெரியல, அது யாராவது 2 பேரை பேச வைக்கலாம். ஆனால் என்னோட இஷ்யூ என்னன்னு கேட்டால், அயோத்தி பிரச்சனையாக இருக்கட்டும், திருப்பரங்குன்றம் பிரச்சனையாக இருக்கட்டும், அது உள்ளூர் மக்களால் அது தொடங்கப்படலை எப்பொழுதுமே. ஏன்னா உள்ளூர் மக்கள் வந்து தே ஆர் க்ளோஸ் டு ட்ரூத், உண்மைக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க, அவங்க மக்களோட இயல்பாக பழகிட்டு இருக்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை. வெளியூர்லேருந்து வந்தவங்க, வெளியூர்காரர்கள், அத்வானி கூட அயோத்தியில் போனி ஆகலை, ஊர் பூரா ரத யாத்திரை போகிறாரு, அங்கெல்லாம் பற்ற வச்சாக்க அப்போ அயோத்தி பணிந்து தானே ஆகணும். அத்தனையும் பண்ண பிறகு இப்போ அயோத்தியில் தோற்று தான் போயிருக்கிறாங்க. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியூர்லேருந்து வரட்டும், உள்ளூர்லேருந்து வரட்டும், கோரிக்கை என்ன, இந்துக்கள் அங்கே விளக்கு ஏற்றணும்னு பிரியப்படுறாங்க. அவர் உள்ளூர்காராக இருந்தானே, வெளியூர்காராக இருந்தால் என்ன, அது பிரச்சனை இல்லை. இந்துக்கள் பிரியப்படுறாங்க அப்படின்னா யார் அந்த இந்துக்கள்? உள்ளூர் இந்துக்கள் பிரியப்படலை. மெஜாரிட்டி இந்துக்களின் பிரதிநிதியாக திமுக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, அந்த மெஜாரிட்டி பிரியப்படலை. நீங்களும் நாத்திகன்னு பல ஆண்டாக சொல்லிட்டு வரீங்க, ஆனால் இந்த நாத்திகளுக்கு தான் எல்லாரும் ஓட்டு போடுறாங்க, அவங்க பிரியப்படலை. ஒன்னே இந்துக்களின் பிரதிநிதி யார் சொன்னாங்க? இப்போ நீங்களே சொல்லிக்கிறீங்க, நாங்க கோபாலகிருஷ்ணன் நீங்களே சொல்லிக்கிறீங்க, சப்பானின்னு தான் உலகம் கூப்பிடுது. ஓகே, அதனால இது செல்ஃப் அப்பாயிண்டட், அவங்க தங்களை இந்துக்களின் பிரதிநிதி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஒரு வகையில் அவங்க இந்துக்களின் பிரதிநிதி, 2 இந்துக்களுக்கு அவங்க பிரதிநிதி, அம்பானி அதானி என்ற 2 இந்துக்களுக்கு, அமித்ஷா மோடி என்ற 2 இந்துக்கள் பிரதிநிதி. ஒரு 2 பிரதிநிதிகள் இந்த 2 இந்துக்கள் வந்து வழங்குகிறார்கள், அந்த 2 இந்துக்கள் வாங்கி கொள்ளுகிறார்கள். அதனால் இந்த தூணு இதெல்லாம் எல்லாமே மொத்தத்தில் இந்த குஜராத்தி இந்துக்களுக்கு நாட்டை எப்படி பிரித்து கொடுக்கறது என்பதற்காக ஒரு வேலை நடக்குது. அதனுடைய போலீஸ் அவுட் போஸ்ட் மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி செயல்படுகிறது. வேலை எடுத்துகிட்டு யாத்திரை போனாங்க, அப்புறம் மாநாடு நடத்தி பார்த்தாங்க, என்னென்னவோ உழுந்து புரண்டாலும் ஒன்றும் ஒட்ட மாட்டேங்குது இங்கே என்ன. அதனால் அப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுக்கிறார்கள். இது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டை வட இந்தியா போல ஒரு கலவரக்காடாக மாற்றி அரசியல் ரீதியாக ஆதாயம் அடையலாம் என்ற முயற்சியில் இந்த பழைய அம்புலிமாமா கதை மாதிரி தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமன் அப்படின்ற மாதிரி திரும்ப 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 முயற்சிக்கிறார்கள். திரும்ப 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 தமிழ் மக்கள் அதை முறியடிக்கிறார்கள். ஒன்றும் நடக்காதுன்னு நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது. அவங்க பொய்களை கொண்டு வாதாடுவார்கள், நாம் உண்மைகளை கொண்டு அதை எதிர்கொள்ள வேண்டும், வேறு வழி இல்லை, அதை தொடர்ந்து செய்வோம். நன்றி சார், இவ்வளோ நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்க டாய்லெட் கிளீனர்
பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.